ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். இன்று நாளிலே ரிவைவல் ப்ரேயருக்கு வந்த அனைவருக்கும் மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் பால், பாஸ்டர் கிரேஸ்க்கு நன்றி செலுத்துகிறேன். ஓகே, முதலாக ப்ரேயருக்கு போவோம். அதுக்கப்புறம் ஆண்டவரை துதித்து நன்றாக பாடுவோம். நன்றி ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. நல்லவரே, வல்லவரே, வாக்குத்தத்தம் மாறாத தேவன் நீர் ஒருவர் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே தினந்தோறும் கண்மணி போல காத்து வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ எது தேவையில்லையோன்னு சொல்லி ஆண்டவரை கரெக்டாக கணித்து எங்களை பார்த்து ஆண்டவரை செய்து கொடுக்குற தேவனுக்காக நன்றி அப்பா. ஓ, உம்மால முடியாத காரியம் ஒன்றும் இல்லையே அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முதலாக ஆண்டவரே எங்களை சேத்திலிருந்து தூக்கி ஆண்டவரே நீர் ஆண்டவரே நல்ல இடத்துல ஆண்டவரே பிரகாசிக்க உட்கார வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நீர் இருந்தால் ஒளியல் போதும் ஆண்டவரே. வாழ்க்கையில் எது வேணாலும் சாதிக்க ஆண்டவரே எங்களுக்கு பலன் உண்டுன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கால தினத்தில் ஆண்டவரை ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவரே அதன்படியாக வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எது தேவைன்னு சொல்லி ஆண்டவரே அது கரெக்டாக கொடுத்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, முதலாக ஆண்டவரே இந்த மலேசியா தேசத்தில் ஆண்டவரே மறுபடியாக ஆண்டவரே இந்த கேஸுகள் ஆண்டவர் இந்த கோவிட் கேஸ் எல்லாம் நிறையா கேஸ் ஏறி கொண்டு இருக்குது அப்பா. ஆண்டவரே, அந்த கேஸ் எல்லாம் ஆண்டவரே அதிகமாக ஆகும் ஆண்டவரே, ஒன்று குறைந்து போடும் சொல்லி நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஆண்டவரே தேவையான ஆண்டவரே ஃபெசிலிட்டியை வைத்து ஆண்டவரை வழி நடத்த கர்த்தர் ஆண்டவரே அங்கே இறங்கி அப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒரு சுகத்தை ஆண்டவரே எல்லா பேஷண்ட்டுக்கும் தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எவ்வளையோ பிரச்சனையில் கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த கோவிட்னால் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே நிறைய ஃபைனான்ஷியல் பிரச்சனைகள் கடந்து போய்கிட்டு இருக்கிற நபருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீரே இருந்து ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே எது நேரத்தில் எதை செய்யணுமோ அதை செய்ய ஆண்டவரே உதவி செய்யுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தரே, இந்த கோவிட் நேரத்தில் ஆண்டவரே ஸ்கூல்கள்லாம் மூடப்படும் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அப்பா. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே உதவி செய்யுமாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்களை எல்லாத்தையும் நீ வழி நடத்துவமாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளோ அலைகள் வந்தாலும் சரி அப்பா, எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் சரி ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவன் சொல்லி விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இறங்கி உதவி செய்யுமாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முதல்லேருந்து ஆண்டவரே நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, என் பலன் என்னோடதுலேயே அப்பா. கர்த்தர் நீர் எனக்கு பலன் தர தேவனாக இருக்கிறீ அப்பா. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தர தேவனாக இருக்கிறீ ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே இனி இந்த சபையில் வைத்த எங்களை எல்லாத்தையும் ஆண்டவரை காப்பாற்றி வழி நடத்துறியே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எதை தேவைன்னு சொல்லி நீர் ஆண்டவரை சபைக்கு உணவாக கொடுக்குறியாப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தையால் பலப்படுத்துறியே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நடக்கிற கூட்டத்தை என் சபையில் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்குமே ஆசீர்வாதமாக வழி நடத்துமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இறங்கி ஆண்டவரே பேசுகிறேன் மத்தியில் ஆண்டவரே நீர் ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்து அப்பா. கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை நீர் கொடுத்து பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளையோ போராட்டங்கள் மத்தியிலையும் ஆண்டவரே நீர் இருப்பின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம் அப்பா. உன் வார்த்தையால் ஆண்டவரே நாங்கள் பலப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சர்ச்சில் அப்பா
கால நேரத்தில் ஆண்டவரே, அதிகாலத்தில் நாங்கள் பிரேயர்ஸ் வைத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிரேயர்ஸை நீர் ஆசீர்வதிக்கமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏறு எடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவரே நீர் கேட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவரே நீர் கேட்டு அதன்படியாக ஆண்டவரே ஒரு வெற்றியின் ஜெபமாக ஆக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் போதகரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் பால், பாஸ்டர் கிரேஸ், அவங்க ஃபேமிலியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அருமையான ஒரு ஊழியக்காரனை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரே, அந்த ஊழியக்காரன் ஆண்டவரே இன்னும் அதிகமான படிகளை ஓடத்தக்க, இன்னும் அதிகமான உயரத்தை போகத்தக்க கர்த்தர் கிருபை செய்யுமாக ஜெபிக்கிறோம். நாங்கள் சர்ச் ஒரு மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மனதார ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாஸ்டரே ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கோவிட் காலத்திலையும் வேலைக்கு போகிற பிள்ளைங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வீட்டில் இருக்கிற தாய்மார்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே நல்ல ஞானத்தையும் ஆண்டவரே உன் ரத்தத்தால் மூடிக்கொண்டு பாதுகாத்து வழிநடத்துவமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை, போகிறதுலையும் வருதிலையும் உன் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. காலையில் ஸ்டார்ட் பண்ணி போகிறதுலேருந்து ராத்திரி வர வரைக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை வழிநடத்துவமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை, நாங்கள் முற்றிலும் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். ஓகே, இந்த பாடல் பாடி நம்ம கைத்தட்டி நல்லா தேவனை ஆராதிப்போம். கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா.
சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நன்றி 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 நன்றி. உமக்கு ஆராதனை ஆண்டவரே, உமக்கு மட்டும் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு மட்டும் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல சுகத்தை தந்த தேவன், எங்களுக்கு நல்ல வாழ்வை தந்த தேவன், எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நல்ல ஒரு இடத்துல வைத்த தேவன் நீர் ஒருவர் அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Yes Jesus. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. திருப்பியும் சுகம். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஓ ரபா ஷக்கரபரியாந்த ரபரி குரபா ஷெக்கரபரியாந்த ரபரி. ஓ உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஒருவர் எங்கள் மேய்ப்பரார்ந்து வழி நடத்துற தேவன், நீர் ஒருவர் எங்கள் தஞ்சமா இருந்து ஆண்டவர் எங்களை வழி நடத்துற தேவன். எங்களுக்கு எதை கூறுகிறியோ அதேபடியாக நடக்கத்தக்க கர்த்தர் நீர் ஆண்டவர் இறங்கி உதவி செய்யுமாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ நல்லவரே வல்லவரே, வாக்கு தத்தா மாறாத தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே என்றென்றைக்கும் ஆண்டவரே நீர் மறவாமல் ஆண்டவரே நினைத்து ஆண்டவரே எங்களை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே எதுவும் எந்த தீங்கும் எங்களை நேரிடாத அப்பா ஆண்டவரே. எந்த ஒரு பிரச்சனைகளும் எங்களுக்கு வராது ஆண்டவரே. கர்த்தர் நீர் இருந்தாலோலே போதும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை மறக்காம ஆண்டவரே எப்போதும் நினைவு கூடுகிறியே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. Jesus, நீர் ஒருவர், நீர் ஒருவர், நீர் ஒருவர் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் ஒருவர் இருந்தால் போதும் ஆண்டவரே. எங்களை முழுவதும் உன் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே.
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பெலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பெலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தளர்வுகளா சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. எஸ் ஜீசஸ். சுகமானேன் சுகமானேன் தளர்வுகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. ஆமென். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஐயா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஐயா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு நன்றி அப்பா. பலவீன நேரங்களில் அப்பா நீர் எங்கள் கூட நின்று ஆண்டவரே பலனை தந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஓ சுகமில்லாத நேரத்துல சுகத்தை கொடுத்து வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துமாக நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்களோடு இருந்து ஆண்டவரை பலப்படுத்துமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுக்கு சாதகமா இல்லாம போனாலும் ஆண்டவரே, கர்த்தர் நீர் இருக்கும் போதையும் ஆண்டவரே எங்களுக்கு தனியாக ஒரு பலன் இருக்குது அப்பா. நீர் அந்த பலனா இருக்கிறீ ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பாடல்கள் நாங்கள் பாடினது போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக காரியத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே வாய்க்கு செய்யுமாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் இல்லாதவங்களுக்கு சுகத்தை கொடும், பலன் இல்லாதவங்களுக்கு பலத்தை கொடும் ஆண்டவரே. பாதை இல்லாதவங்களுக்கு பாதையை திறந்து காமிக்கமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒரு மனதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே இப்பொழுதே கேட்டு ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் தரப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே ஒப்புக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஓகே, ஆமென் ஆமென் ஆமென். செய்தியை கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவதை குறித்து மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். விசேஷமாக உலகம் மிகவும் திகிலான, மிகவும் என்ன செய்வதென்று அறியாமல் சிந்தித்து திக்குமுக்காடி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தானே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் தன்னுடைய வசனத்தின் மூலமாக நம்பிக்கையும் ஆறுதலும் கொண்ட நல்ல வார்த்தைகளை அவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களோடு கூட ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நல்ல சில தியானங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கை, விசுவாசத்தை கர்த்தருக்குள்ளாக இன்னமும் தூண்டி விடுவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு கர்த்தருடைய வார்த்தையோடும் கூட நீங்கள் இருக்கிற இடங்களை தேடி, நீங்கள் ஒருவேளை இப்பொழுது வேலை செய்கிற இடத்தில் இருக்கலாம், அல்லது வீட்டிலே இருக்கலாம், நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கலாம். உங்கள் மத்தியிலே இந்த நல்ல வார்த்தைகள், கர்த்தருடைய வசனம் உங்களை தைரியப்படுத்தும், திடப்படுத்தும் என்பதிலே எனக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆண்டவருடைய வசனத்திலிருந்து உங்களோடு கூட ஒரு சிறிய தியானத்தை செய்யும்படியாக சங்கீத புத்தகத்திலே 42வது சங்கீதத்தை இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் தியானத்திற்கு வைப்பதற்கு விரும்புகிறேன். இந்த சங்கீதத்திற்குள்ளே செல்ல முன்பதாக ஒரு சில பின்னணிகளை உங்களுக்கு நான் கூறி நிற்பதற்கு நான் வாஞ்சிப்படுகின்றேன். அதாவது, சங்கீத புத்தகத்தில் 150 சங்கீதங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதங்கள் எல்லாமே வெவ்வேறு வகைகளை அவைகள் சார்ந்து இருக்கின்றது. அவைகளிலே சில சங்கீதங்களை நாங்கள் துதியின் சங்கீதங்கள் என்றும், சில சங்கீதங்களை நாங்கள் அல்லேலூயா சங்கீதங்கள் என்றும், சில சங்கீதங்களை ஜெப சங்கீதங்கள் என்றும், சில சங்கீதங்களை அதாவது புலம்பலின் சங்கீதங்கள் என்றும், இன்னும் சில சங்கீதங்கள் அனாதையின் சங்கீதங்கள் என்றும், இன்னும் சில சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்கள் என்றும் வித்தியாசமான வகைகளை அவைகள் சாருகின்றது. இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே தியானிப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட இந்த சங்கீதம், இது ஒரு புலம்பலின் வகையை சாருகின்றது. இந்த சங்கீதம் 42வது சங்கீதம் மூல பாஷையில் இருக்கக்கூடிய வேதாகமத்திலே 42ஆம் 43ஆம் சங்கீதங்கள் இரண்டும் சேர்த்துத்தான் அவைகள் பார்க்கப்படுகின்றது, தியானிக்கப்படுகின்றது. இந்த 42வது சங்கீதத்திற்கான ஒரு பின்னணியை நான் உங்கள் மத்தியிலே கூறுகின்ற பொழுது, இங்கே முதல் 2 வசனங்களை உங்களுக்காக வாசித்து அதற்கு பின்பதான காரியங்களை உங்களுக்கு கூறுவதற்கு நான் விரும்புகிறேன். இந்த சங்கீதம் இது தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதம் தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு தனித்துவமான அனுபவத்திலிருந்து பாட்டாக அவைகள் தோன்றிய சங்கீதம். இங்கே தாவீது இந்த சங்கீதத்திலே முதல் 2 வசனங்களிலே வாசிக்கின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. 2வது வசனத்திலே என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்தியில் வந்து நிற்பேன். அப்படி என்பதுதான் இந்த முதல் 2 வசனங்களில் இந்த 42வது சங்கீதத்திலே தாவீது கூறுகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த 42வது சங்கீதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன? இந்த சங்கீதத்திற்கு வேதத்தில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன? What was the reason behind this psalm that David was insisted to write this particular psalm? இந்த சங்கீதத்தை எழுதுவதற்கு தாவீது தூண்டப்பட்டதனுடைய பின்னணி காரணங்கள் என்ன என்று சற்று உங்கள் மத்தியிலே
நான் கூறி உங்களை மேலதிகமாக அழைத்து செல்ல விரும்புகிறேன். இந்த 42வது சங்கீதத்தில் பார்க்கின்ற பொழுது மொத்தம் 11 வசனங்கள் இருக்கிறது. இங்கே 3 செட்டுகளாக 3 கட்டமாக இந்த சங்கீதம் எப்படி அமைகிறது என்று சொன்னால், தாவீது ஒரு சில வசனங்களிலே புலம்பலாகவும் ஆங்காங்கே இடையிலே ஊடலிலே நம்பிக்கையின் வார்த்தைகளும் பேசி நிற்கின்றார். ஆகவே இது மாறி மாறி புலம்பலும் நம்பிக்கையும் புலம்பலும் நம்பிக்கையும் புலம்பலும் நம்பிக்கையுமாக இந்த 42வது சங்கீதம் இருக்கின்றது. இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி என்ன அப்படி என்று பார்த்தால், கதையை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லும் பொழுது, இதனுடைய பின்னணியை நாங்கள் 2 சாமுவேலிலே அங்கே 15, 16, 17 அதிகாரங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இதனுடைய பின்னணி அங்கே இருக்கின்றது. இந்த 2 சாமுவேல் புத்தகத்தின் 15, 16, 17 அதிகாரங்களிலே பார்க்கின்ற பொழுது தாவீது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டம் ஏற்பட்டது. அவனுக்கு அவன் சொந்த மகனே அப்சலோமினாலேயே அவனுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இப்போ தாவீது அவனும் அவனோடு சேர்ந்த ஜனங்களும் அவர்கள் அப்சலோமனுடைய அச்சுறுத்தலுக்கு அவர்கள் ஓடி இப்பொழுது அவர்கள் மக்னாயீம் என்ற ஒரு இடத்திலே ஒரு காட்டுக்குள்ளே அவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள். அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு எந்தவித தொடர்பும், வெளி உலகத்தோடு எந்தவித தொடர்பும் இல்லை. இப்போ அவர்கள் முற்றிலுமே ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட, ஒரு தனித்து விடப்பட்ட, ஒதுக்கிவிடப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு காட்டுக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே காட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. ஒன்று, எந்த நேரத்திலும் எதிரிகளினாலே அவர்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படலாம், அது ஒன்று. இரண்டாவது, இந்த தனிமைப்படுத்தல், இந்த காட்டுக்குள்ளே இருத்தல், how long it's going to be, இது எவ்வளவு காலத்திற்கு இருக்க போகிறது என்பது it was very indefinite. அதாவது அவர்களுக்கு அது எவ்வளவு காலத்திற்கு அவர்கள் இருக்க போகிறார்கள் என்பது நிச்சயமற்றதாகவே இருந்து வந்தது. ஆகவே இங்கே பலவிதமான சூழ்நிலைகள் தாவீதுடைய மனநிலையை அழுத்தி கொண்டும் அது பிரச்சனையாகவும் இருந்தது. இது தாவீதுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது மட்டுமல்ல, கூடவே அவன் ஒரு தனி ஆளாக அல்ல, அவனை சார்ந்து ஒரு சில மக்களும் அவனோடு கூட அங்கே மக்னாயீம் காட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். இப்போ ஒன்று, காட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். இரண்டாவது, வெளி உலகத்திலிருந்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மூன்றாவது, இன்னும் எவ்வளவு காலத்திற்கு நாங்கள் இந்த தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு நிச்சயமில்லாமல் இருந்தது. நான்காவது, தாவீதுடைய பர்சனலாக அவனுடைய உணர்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தேவாலயம், ஆலயத்தினுடைய அந்த தொடர்பு, ஈடுபாடு, ஆண்டவருடைய சமூகத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே ஈடுபட முடியாமல் இருக்கிறதே என்ற இன்னும் ஒரு தவிப்பு, ஒரு தாகம், ஒரு ஏக்கம் தாவீதுக்குள் இருக்கிறதை நாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் அப்பாலே அவர்களுக்கு இருந்த பிராக்டிக்கல் நடைமுறை பிரச்சனை என்னன்னு சொன்னால், காட்டுக்குள்ளே இப்போ நாட்கள் கடந்து செல்கிறது, அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு கூட கிடையாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே நான் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், இங்கே தாவீதும் அவனுடைய ஜனங்களும் மக்னாயீம் காட்டுக்குள்ளே அப்சலோமுக்காக பயந்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இந்த காட்டுக்குள்ளே பயந்து இருக்கின்ற பொழுது தான் இந்த சங்கீதம் தாவீதினாலே எழுதப்பட்டது. இந்த சங்கீதத்திலே எதற்காக இந்த எழுதப்படுவதற்கு இப்படி ஒரு தூண்டுதல் ஏற்பட்டதுன்னு சொன்னால், இவர்கள் காட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அங்கே ஒரு சில மக்கள், நீங்கள் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அங்கே ஒரு சில கூட்டத்தார் தாவீதும் அவனுடைய ஜனங்களும் இருக்கின்ற இந்த மக்னாயீம் காட்டிற்குள்ளே இவர்களை தேடி சென்று இவர்களுக்கு இப்பொழுது இந்த தனிமைப்படுத்தலிலே இருந்த இவர்களுக்கு ஒத்தாசை வழங்குவதற்கு அவர்கள் வருகிறார்கள். அவர்களிலே நீங்கள் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தின் 27வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் பார்ப்பீங்கன்னு சொன்னா, அங்கே ஒரு மனிதனுடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. அவனுடைய பெயர் கீலேயாத்தான் ஆகிய பர்சிலா என்ற ஒரு பெயர். இந்த பர்சிலா, இவனுக்கு வரலாறு சொல்லுகிறது, by then he was 80-year-old man. இந்த 80 வயசு நிரம்பின ஒரு முதிர் வயதான ஒரு நபர், அவருடைய பேர் தான் பர்சிலா. இவன் கீலேயாத்தான் ஆகிய பர்சிலா. இவன்
தாவீதுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் சில உதவி பொருட்களையும் விசேஷமாக உணவுகளையும் அங்கே கொண்டு வந்து கொடுக்கிறான். இந்த பின்னணிக்கு பின்னால இந்த 80 வயது நிரம்பின இந்த மனிதனுடைய இந்த ஒரு செயல்பாட்டை பார்த்து, இப்படியான ஒரு சூழ்நிலையில எனக்கு உதவி செய்திருக்கிறானே அப்படின்ட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அவனுடைய அன்பை குறித்து தாவீது நினைத்த பொழுது அதுக்கு பின்னணியாகத்தான் இந்த சங்கீதம் தாவீதுனுடைய அனுபவமாக உருவெடுக்கிறது. ஆகவேதான் இந்த சங்கீதத்தின் கடைசி பகுதிக்கு வருவீங்க, மன்னிக்கணும், 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தின் 27 29 வசனம் வரைக்கும் பார்க்கிற பகுதியிலே இந்த பொருட்களை எல்லாம், இந்த உணவுகளை எல்லாம் எதற்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்றால், அந்த 29 வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர்கள் ஜனங்கள் பசியாகவும் தாகமாகவும் இருப்பார்கள் என்று அறிந்து அவர்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலைக்கு பின்பதாகத்தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். அப்படி எழுதும் பொழுதுதான் அவன் இதை நினைச்சு பார்த்து எழுதும் பொழுது அவன் சொல்றான். ஆக்சுவலி இன்றைக்கு உங்களோடு கூட இந்த தியானத்திலே 4 வசனங்கள் மட்டும் வரைக்கும் தான் நான் உங்களோடு தியானிக்க போகிறேன். அவன் சொல்லுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது என் ஆத்துமா தேவன் மேல், அதாவது ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் அப்படின்றது அவனுடைய ஒரு ஏக்கமாக, ஒரு தாகமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இங்கே பசிக்கு தாகத்திற்கு இந்த பர்சிலா போன்றவர்கள் உணவுகளை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமாக இந்த 80 வயசு நிரம்பின இந்த பர்சிலாவுடைய இந்த அன்பை பார்த்ததுக்கு பிறகு அதை அப்படியே கொண்டு வந்து கனெக்ட் பண்றான் தாவீது. ஆண்டவருடைய அன்போடு, தனக்கு ஆண்டவர் மேல இருக்கிற அன்போட கூட கொண்டு வந்து கனெக்ட் பண்றான். இப்ப இந்த பசி எங்களுக்கு இப்போ நீக்கப்படுகிறது, இந்த உணவுகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனா அப்படி இருந்தும் எருசலேம் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்தினுடைய உறவு, தேவாலயத்தோடு கூட இருக்கக்கூடிய எங்களுடைய உறவிலிருந்து நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமே அப்படி என்று அவன் இப்பொழுது இங்கே நினைக்கிறான். இந்த முதல் 2 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கே ஒரு உவமை அணியாக தாவீது பேசுகிறார். தாவீது மான்கள் நீர்வடை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது ஆண்டவர் என்று சொல்றாரு. அதாவது தன்னுடைய ஆத்துமாண்ட வாஞ்சிய மான் தண்ணி குடிக்க வாஞ்சிக்கிறதுக்கு ஒப்பிட்டு ஒரு உவமை அணியாக, ஒப்பிட்டு அணியாக அவர் பேசுகிறார். அதே போல இந்த சூழ்நிலை எப்படி போகுதுன்னு சொன்னா, இப்போ நம்ம காட்டுக்குள்ள நான் இருக்கிறது மட்டும் இல்லை, இப்போ தனிமைப்படுத்தப்பட்ட இருக்கிறது மட்டுமல்ல, இப்போ நானும் என்னுடைய ஜனங்களும் இங்கே இந்த மக்னாயின் காட்டுக்குள்ளே மாட்டியிருக்கிறோம், எதிரிக்கு பயந்து நாங்கள் மாட்டியிருக்கிறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கிறதுக்கு முன்பதாக நான் என் தேவனை குறித்து மிகவும் சாட்சியாகவும் மிகவும் பெரிதாகவும் நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் மேல் இருக்கிற வைராக்கியத்தை, விசுவாசத்தை நான் எங்கும் பறைசாற்றி வாழ்ந்திருக்கிறேன். இப்பொழுது எனக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட பொழுது என்னை பார்த்து மற்றவர்கள் இப்படி கேட்கிறார்கள் அப்படின்னு 3வது வசனத்துல சொல்றான். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் அப்படின்னு சொல்லுகிறான். அதாவது அருமையானவர்களே, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து வாழுகிற எங்களுக்கு சூழ்நிலைகள் எதிர்பாராமல் வருகின்ற பொழுது சில நேரம் ஆண்டவர் எங்களை வித்தியாசமான காலகட்டத்திற்குள்ளே, சூழ்நிலைகளுக்குள்ளே எங்களை உட்படுத்துகின்ற பொழுது உலகத்து மக்கள், இந்த தேவன் மேலே நம்பிக்கை இல்லாத கூட்டத்தார் எங்களை பார்த்து ஒருவேளை ஏளனமாகவும் பரியாசமாகவும் இப்படியும் கேட்கிறவர்களாக கூட இருக்கலாம். பெரிதாக சொன்னீர்களே, உங்கள் விசுவாசத்தை பற்றி நீங்கள் கடந்த நாட்களிலே பெரிதாக எல்லாம் சாட்சி பகிர்ந்தீர்களே, இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையிலே உங்கள் தேவன் எங்கே என்று ஒருவேளை மற்றவர்கள் எங்களை கேட்கலாம். இப்ப இதே நிலைமை தாவீதுக்கு ஏற்பட்டிருக்கு. தாவீது சொல்றான், இப்படி கேட்ட உடனே எனக்கு பதில் இருக்குல்ல. ஆகவே அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, ஐயோ எனக்கு இந்த மாதிரி பதில் இருக்காதனால இரவு பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அப்படின்னா, கண்ணீரைத்தான் அவன் சாப்பிட்டான்னு நினைச்சிடாதீங்க, சாப்பிட்ற அளவுக்கு கண்ணீர் வந்தது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வேதத்திலே இந்த பகுதியில் எழுதப்பட்ட பொழுது சங்கீதம் கவிதை இலக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது உயர்வு நவிழ்ச்சி அணி எளிய பேச்சுருவகத்தை கையாண்டு இந்த பதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இரவு பகலாக எனக்கு கண்ணீர் தான் எனக்கு உணவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல வருகிறான்? அதாவது என்னுடைய சூழ்நிலை ரொம்ப பாரதூரமாக இருந்துச்சு. I was crying more than my usual
day, my usual cry. That is what he wanted to say. ஆகவே இங்கே ஒரு உயர்வு நமிழ்ச்சி அணியிலே இந்த பதம் பேசப்பட்டிருக்கிறது. சரி, இவைகளுக்கு பின்பதாக சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனால இப்ப தாவீது என்ன செய்ய முடியும்? இப்ப மறுபடியும் இந்த தனிமைப்படுத்தலிருந்து அவனாக துணிந்து மறுபடியும் ஊருக்கு போக முடியாது. மறுபடியும் இந்த சூழ்நிலையை அவனால மேற்கொள்ள முடியல. By his own effort, his own strength and his own strategies, he could not overcome the circumstances which has been given over here. இங்கே கொடுக்கப்பட்ட இந்த சூழ்நிலையை அவனாலே சொந்தமாகவும் தன்னுடைய பலத்தினாலும் தன்னுடைய சிந்தனை சக்தியினாலும் அவைகளிலிருந்து அவைகளை மேற்கொள்ள முடியவில்லை. ஆகவே இப்பொழுது தாவீது ஒரு முடிவுக்கு வர்றான். என்ன முடிவுக்கு வர்றான் அப்படின்னு சொன்னால் 4வது வசனம். இதுதான் இன்றைய என்னுடைய செய்தியினுடைய முடிவு, ஒரு திறவு சொல்லாக உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். இப்ப தாவீது ஒரு முடிவுக்கு என்ன சொல்றான்னு சொன்னால், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களுடனே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. ஹல்லேலூயா. இப்ப தாவீது என்ன சொல்றான்னு சொன்னால், I could not do anything beyond what I can remember. எனக்கு என்னத்தையெல்லாம் நினைக்க முடியுமோ அதுக்கு அப்பாலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் இப்பொழுது தனிமைப்படுத்தலின் ஒரு சூழ்நிலையில தாவீதை வச்சிருக்கிறாரு. அந்த சூழ்நிலை அவனால மேற்கொள்ள முடியல. ஆகவே தாவீது அவன் முடிவுக்கு வருகிறான். Nothing that I can do at this point. All what I could do is this. I can remember the pilgrimage which I went with my people to the temple in Jerusalem. அதாவது எருசலேமில் இருந்த தேவாலயத்திற்கு நான் ஜனங்களோட கூட பவனியாக பண்டிகைகளுக்கு போனதை நான் நினைவு கூர்ந்து பார்க்கின்றேன். அருமையானவர்களே, யூத ஜனங்கள் பிரதானமாக வருடத்தில் குறைந்தது 3 முறை எருசலேம் தேவாலயத்திற்கு ஊர்வலமாக பவனி போவார்கள். ஒன்று பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பதற்காக போவார்கள். 2வது முதல் பலனின் பண்டிகையை கொண்டாடுவதற்காக போவார்கள். 3வது ஆசரிப்பு கூடார பண்டிகையை கொண்டாடுவதற்காக போவார்கள். இந்த பண்டிகைகளை கொண்டாட போகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் கூட்டம் கூட்டமாக குழு குழுவாக சேர்ந்துதான் அவர்கள் ஒரு பில்கிரிமேஜாக தான் போவார்கள். இதனுடைய ஒரு வெளித்தோற்றம் தான் ஆரோகண சங்கீதங்கள். அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு நோக்கி அந்த மலையிலே படிகளை ஏறி போகின்ற பொழுது அங்கே பாடல்களை பாடிக்கொண்டு சென்றார்கள் இஸ்ரவேல் மக்கள். ஆகவேதான் 133வது சங்கீதம் ஆரோகண சங்கீதத்திற்குள்ளே அடங்குகிறது. அது தாவீதின் சங்கீதம். அங்கே தாவீது சொல்லுகிறான், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது. அவன் சும்மா ஏதோ ஒரு கனவு கண்டு ஏதோ ஒரு ட்ரீமில் எழுதல்ல. He was one among them during those days of pilgrimage. அந்த நாட்களிலே அவர்கள் பண்டிகைகளுக்கு குழுவாக சேர்ந்து ஒரு பில்கிரிமேஜாக ஒரு பவனியாக அவர்கள் எருசலேமுக்கு போற அந்த கூட்டத்திற்குள்ளே தாவீதும் ஒருவனாக இருந்திருக்கிறான். அப்படி சகோதரர்களோடு சேர்ந்து போகிற பொழுது, wow, what a wonderful experience. Each one would have been shared their experience and shared their testimonies, how the difference that God brought and made into their lives in the past years. கடந்த வருடங்களிலே தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படிப்பட்ட மாறுதல்களை உண்டு பண்ணினார் என்பதை குறித்து இந்த மலைகளிலே ஏறி போகின்ற பொழுது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகின்ற பொழுது அவர்கள் சாட்சிகளாக பகிர்ந்திருந்த அந்த அனுபவத்தை தான் தாவீது 133வது சங்கீதத்தில் எழுதுறான். ஆகவே தாவீதுனால இப்ப இந்த சூழ்நிலையில, இந்த தனிமைப்படுத்தப்பட்ட இந்த நேரத்தில் அவனால வேறு எதையும் செய்ய முடியல. Even though many people were asking, where is your God? உன் தேவன் எங்கே என்று மற்றவர்கள் கேள்வி கேட்கின்ற நேரத்திலும் கூட அவன் அந்த கேள்விகளை அவைகளுக்கு பதிலை முன்வைப்பதற்கு கூட அவனால துணிய முடியல. All what he could do, he could remember the pilgrimage. அவனாலே செய்யக்கூடியதெல்லாம் என்னவென்று சொன்னால், வெறுமனே அவர்கள் கடந்த காலங்களிலே, ஆண்டவர் அனுமதித்திருந்த காலங்களிலே
தேவாலயத்திற்கு போனதையும் தேவ சமூகத்திலே பலிகளை செலுத்துவதன் மூலம் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆனந்தத்தையும், சகோதரர்கள் நடுவிலே இருந்த பொழுது ஆண்டவர் அவர்கள் நடுவிலே செய்த சாட்சிகளையும், கடந்த காலங்களிலே என் வாழ்க்கையிலே எனக்கு ஆண்டவர் என்னெல்லாம் நன்மை செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிறதற்கு இதை ஒரு சந்தர்ப்பமாக தாவீது எடுத்துக்கொண்டார். அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களில் தானே ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஒரு பழைய சூழ்நிலையில் இருந்து ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ளே எடுத்து செல்லுகின்ற ஒரு பரிமாற்றத்தின் காலத்திற்குள்ளே நீங்களும் நானும் இருக்கின்றோம். God is taking us from the old age to a new age. So you and me, we are in the transition period. We were not prepared. நாங்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை. Yet God allowed this to be happen. ஆண்டவர் இது நடக்கும்படியாக அனுமதித்திருக்கிறார். It is a time to remember what God has done in and through our life in the past. Let's bring thanksgiving unto the Lord than thinking what we could do. நாம் என்ன செய்ய முடியும் என்று சிந்திப்பதற்கும் அப்பாலே ஆண்டவருக்கு நன்றிகளை நாங்கள் கொண்டு வருவோம். கர்த்தர் என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் கடந்த காலத்தில் என்னத்தை செய்தார் என்பதை நினைவு கூர்ந்து, அருமையான தேவஜனமே, இந்த காலத்தில் தானே ஆண்டவர் இயேசுவின் மேல் இருக்கக்கூடிய எங்களுடைய நம்பிக்கைகள் சிதைந்து போகிறதற்கோ அவைகள் தளர்ந்து போகிறதற்கோ இடம் கொடாதபடிக்கு என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஒரு புதிய காலத்திற்குள்ளே எடுத்து செல்வதற்காக ஒரு டிரான்சிஷனல் பீரியட், ஒரு பரிமாற்றத்தின் காலத்திற்கு எங்களை உட்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்று சொன்னால், yes, it is true, ஆம், இது உண்மைதான், நாங்கள் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கின்றோம். அவர் இப்பொழுது எங்களுக்கு அனுமதித்திருக்கிற இந்த காலத்தில் தானே நீங்களும் நானும் கடந்த காலத்தில் தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளை, ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே எத்தனையோ சாட்சிகளை எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையிலே தந்திருக்கிறார், எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ சுகத்தை தந்திருக்கிறார். எல்லாம் முடிந்ததென்று நாங்கள் பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்த பொழுது தேவன் எங்களுக்கு ஒரு தப்புவிப்பை உண்டு பண்ணி இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே நேர்ந்த எல்லா பொல்லாப்புகளிலிருந்து மனிதர்கள் எங்களை கைவிட்டார்கள், நம்பினவர்கள் எங்களை ஏமாற்றினார்கள், நாங்கள் நம்பின ஆதாரங்கள் அவைகள் நிலை குலைந்தது. இப்படிப்பட்ட ஏகமான சூழ்நிலைகளின் மத்தியிலே கடந்த காலங்களில் ஆண்டவர் இயேசு எங்களை அழைத்தவர், எங்களை ரட்சித்தவர், எங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். ஆகவே அருமையான தேவ ஜனமே, இந்த செய்தியை இருக்கிற இடத்தில் தானே இந்த நேரத்திலும் கூட தொடர்ந்து இயேசுவின் மேல் உங்கள் நம்பிக்கை உறுதியாக பற்றி கொண்டிருக்கட்டும். ஆண்டவர் இதை ஒரு பரிமாற்றத்தின் காலமாக, ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு எங்களை எடுத்து செல்வதற்காக ஒரு இடைத்தங்களின் காலமாக இதை அனுமதித்திருக்கிறார். இதை விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் எங்களை உயர்த்துவார், எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை போஷிப்பார், எங்களை நடத்துவார். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட காலத்திலும் கூட எனக்கு ஒத்தாசை இல்லை, நான் என்ன செய்வேன், யாரிடத்திற்கு நான் போவேன் என்று எங்களுடைய உள்ளங்கள் கலங்கி ஏங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் தானே தாவீது மக்னாயீம் காட்டிற்குள்ளே அவன் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்து ஏக்கத்திலே இருந்த பொழுது அங்கே எதிர்பாராமல் ஒரு பர்சிலாவை ஆண்டவர் அனுப்பி அவனுடைய தேவைகளை போஷித்து அவனுடைய தேவைகளை சந்தித்தது போல யாருக்கு தெரியும், எனக்கும் உங்களுக்குமாக ஆண்டவர் ஒரு பர்சிலாவை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். லெட்ஸ் பிலீவ் இட். இதை நாங்கள் விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலவேளையிலும் கூட இந்த நல்ல வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.